உலகத்துல மாட்டிறைச்சி சாப்பிட்டால் ஆயுள் தண்டனை. இதை விட கொடூரம் எங்க இருக்கு? இது எந்த ஊர்ல நடக்குதுப்பா? ஏதோ இருண்ட ஒரு தேசத்தில் நடக்கிறதா? இல்ல சார். இந்தியாவில் குஜராத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டால் குஜராத் ஃபேமிலி கெட்ஸ் லைஃப் டைம்ஸ் ஃபார் கவு ஸ்லாட்டர். பசுவை அறுத்ததின் காரணமாக, மாட்டையோ பசுவையோ ரெண்டும் ஒண்ணுதான், அதற்காக அவர் 18 லட்சம் ரூபாய் பெனால்டி கட்டி ஆயுள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை குஜராத்தினுடைய அம்ரேலி நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. 24 கேஸ்ல இதுவரைக்கும் இந்த மாடு பனிஷ்மெண்ட் ஃபார் கவு ஸ்லாட்டர், பசுவை அறுத்ததற்காக இதுவரை அம்ரேலி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் பீன் 24 கன்விக்ஷன். 24 பேர். அவர்களில் 14 கேஸ் அண்டர் த குஜராத் அனிமல் பிரிவென்ஷன் ஆக்ட் இன் த லாஸ்ட் 3 years. எப்படிப்பட்ட ஒரு கொடுமை பாருங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்கு தான். அவங்க விரும்புறத சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய அடிப்படை கான்ஸ்டியூஷன். ஆனா விஷம் இருக்கக்கூடாது, பிறரை பாதிக்கக்கூடாது. இதுல கார்னர் பண்ணப்பட்டது ஏழை அப்பாவி முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த 3 பேர் இந்த கொடூரமான சித்திரவதை தண்டனைக்கு அம்ரேலி டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் கன்விக்ஷன் அவர்களுக்கு வந்திருக்கிறது. சொலங்கி ஃபேமிலியில் உள்ள 3 பேர். அதில் காசிம் 20 வயசு சின்ன பையன், அவனுடைய பிரதர் அக்ரம் 30 வயசு, அவனுக்கு 2-3 குழந்தை இருக்கு, வறுமையில் வாடக்கூடிய குடும்பம். அவனுடைய மாமா, தாய் மாமா, அங்கிள், அவர் பேரு சத்தார், அவருக்கு ஒரு 52 வயசு வருது. ஆளுக்கு 6 லட்சம் கட்டணும், 18 லட்சம் சாகும் வரை அல்லது மரண தண்டனை. இத எப்படி நாம எடுத்துக்கொள்றது தோழர்களே? இதற்கு ஹிந்து அமைப்புகள், பஜ்ரங் தள் அமைப்புகள், பாரதிய ஜனதா போன்ற அமைப்புகள் இந்த முஸ்லிம் பாப்புலேஷனுக்கு எதிராக விரோதமான கருத்துக்களை தொடர்ந்து கக்கி வாமிட்டெடுத்து வருகிற நிலையில இந்த பச்சர்ஸ், கசாப்பு கடைக்காரர்கள், அவர்கள் பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலி செய்து வந்த இந்த வியாபாரத்தை முடக்கி அவமானத்திற்கு உள்ளாக்கி ஒட்டுமொத்த சமூகங்களுக்கிடையே ஒரு பெரும் மோதலை, the family declined to talk, saying they feared the consequences. எதுவுமே விளைவுகளை நினைச்சு பயந்து அப்படியே அந்த முஸ்லிம் ஏழை குடும்பம் திக்கி திணறி போயிருக்கிற ஒரு நிலை இந்திய ஜனநாயகத்தில் தான் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப மனசை வருத்தமடைகிறது. தோழர்களே, இந்த ரிப்போர்ட்டை பத்தி பல ஆங்கில சேனல்கள் தெளிவான கருத்துக்களை மையப்படுத்துகிறது. அதுல கசீம் என்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகல, அக்ரமுக்கு குழந்தைகள் இருக்கிறது. இப்ப அவங்க இந்த விவகாரத்துல அவங்க அந்த வனப்பிரிவு சட்டத்தின் கீழ் அவர்கள் இவர்களை ஜெயில கொலை செய்தார்கள். அதாவது இந்த என்ன சொல்றது, ஜுடிஷனரி மாண்புகளுக்கு எதிராக கால்நடைகளை கேட்டில், அதுல கவு ஸ்லாட்டர், ஹி ஆல்சோ செட், இதுதான் அங்க இப்போ நடந்திருக்கு. இந்த நிலையில் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2023ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் சொலங்கி அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வீட்டில் மாட்டிறைச்சி இருப்பதாக அறியப்பட்டு ஃபவுண்ட் த பீஃப் மீட். அங்க போய் பார்த்ததுல தான் கால்ஃப் அண்ட் ஸ்லாட்டர் ரெக்யூப்மெண்ட்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், அவர்களுடைய பொருட்கள், கத்தி எல்லாம் பறிக்கப்பட்டு இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ரொம்ப சிறப்பான ஒரு நீதியை, மனித சமூகம் கேட்காத ஒரு நீதியை
ஒரு மாட்டை அறுத்தான் என்பதற்காக அவன் சிறையில இருக்க வேண்டும். என்னடா இது, என்ன நியாயம்? கேட்கவே பயங்கரமா இருக்காப்பா. குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மோடி அரசுடைய குஜராத், இது ஒரு ஹிஸ்டோரிக் ரிப்போர்ட், ரொம்ப பெரிய வரலாறு, அற்புதமான தீர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. The judgment reflected to the commitments to cow protection. இதனால இனி மாட்டுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு, அழகா சொல்றாங்க. இனி யாரும் கை வைக்க முடியாதப்பா மாட்ட அப்படிங்கிறத இந்துத்துவா, பஜ்ரங் தள், பாரதிய ஜனதா, சங்க பரிவார், என்னமோ வாகினி, அனுமான் சேனா எல்லாரும் 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 புகழ்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை மட்டுமல்லாமல் அம்ரேலியினுடைய ஹைகோர்ட்டினுடைய இந்த ஹை கன்விக்ஷன் ரேட் எப்படி நாம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜட்ஜி ரிஸ்வானா புகாரி அவங்க என்ன சொல்றாங்க, இது சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஃபேமிலி அவர்கள் ஸ்லாட்டர் வைத்திருப்பதை நாம் நீதியை வழங்கிவிட்டோம். According to him, the conviction has created fear among the offenders. முதல்ல அஃபண்டர்ஸ்ங்கிற வார்த்தையை முதல்ல தப்பு. என்ன செஞ்சாங்க அவங்க என்ன அஃபண்டர்ஸ் பண்ணாங்க? பசிக்காக வித்தார்கள், சாப்பிட்டார்கள். யாரெல்லாமோ தப்பு செய்யறானே, கொலைகளை செய்யறவன், பச்சை பிள்ளைகளை ரேப் செய்யறவன்லாம் இந்த நாட்டில் தப்புறானே, பொதுச்சத்தை லட்சக்கணக்கான கோடிகள் ஆட்டையை போட்டவன்லாம் தப்புறானே, வறுமைக்காகவும் 2 குழந்தைகளை காப்பாற்றியதற்காகுமா இந்த அநியாயம் நடந்திருக்கிறது? அப்படிதான் நம்ம கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்விக்ஷனுக்கு அப்புறம் police actor prejudices under the pressure from the group சர்த்த VHP அதெல்லாம் பல செய்திகள் போடுது. It should address their problems for stray cattle on the city roads. இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? மாட்டுக்கறி உலகத்துல இப்ப என்ன கேட்கறாங்க, இந்தியாவில் உலகத்துல பிரேசிலுக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் செய்கிறது இந்தியா. உலகின் அதிக மாட்டு பிசினஸ் பண்றது இந்தியா. மாட்டில் பால் கறக்கும் மாடு அவர்களுக்கு நம்பிக்கை, அதுக்கு தெய்வம். பரவாயில்ல, தெய்வத்தையே கொன்னுட்டான், தெய்வத்தையே சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவங்க நம்புறதுக்கு, தெய்வம் என்று நம்புறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது தப்பு இல்லை. ஆட்டை நம்பலாம், மாட்டை நம்பலாம், குரங்கை நம்பலாம், பாம்பை நம்பலாம், எலியை நம்பலாம், பூச்சியை நம்பலாம். அது ஒருத்தருடைய நம்பிக்கை. மரத்தை நம்பலாம், மனுஷனை நம்பலாம், இல்லை ஒண்ணுமே இல்லாத ஒன்றை நம்பலாம், கடலை நம்பலாம், ஏரியை நம்பலாம். அது நம்பிக்கை. நம்ம அந்த விஷயத்துல உள்ள போகல, அது வேற ஒரு டாபிக். அப்பார்ட் ஃப்ரம் தேர் இப்ப நாம கேட்கறது, இது ஒரு மனிதர்களை, மாட்டை விட மனிதன் உயிர் சோழ முடியுதா? தோழர்களே, மாட்டை விடையா மனுஷன் உயிர் கேவலப்பட்டு போச்சு? இவ்வளவு பெரிய கொடுமை. அது மாதிரி வைஷ்ணு தேவி, அந்த காஷ்மீர்ல அங்க ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தீர்ப்பு இல்லை, சாரி, மெடிக்கல் காலேஜில் 50 மெடிக்கல் சீட்டு, நீட் எழுதல 42 முஸ்லீம் பிள்ளைங்க மெடிக்கல் சீட்டில் அந்த வைஷ்ணவா அந்த தேவி அந்த மெடிக்கல் காலேஜில் அவங்க தேர்வு செய்யப்பட்டு இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அந்த பிள்ளைங்க மெடிக்கல் டாக்டர்ஸா உள்ள போறாங்க. அந்த 50 சீட்ல 42 முஸ்லீம் பிள்ளைங்க எங்க காஷ்மீர்ல. 8 ஏழைய சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்துக்களோ மற்ற பிள்ளைகளோ இருக்கலாம். உடனே VHP, பாஜக எல்லாரும் பெரிய போராட்டம். இது ஹிந்து மதத்துக்குரிய மெடிக்கல் கல்லூரி. சரி, இந்து மதத்தின் அனுஷ்டானங்களை, இந்து மதத்துடைய கோயில்களை இந்த மெடிக்கல் கல்லூரி கட்டப்பட்டது. எப்படி 42 முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கலாம்? எப்ப இந்தியாவே நாசமாக்கிட்டான். நாசமாக்குறதுக்கான வழிதான் அது. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் யார் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டது. அது RSS நடத்தட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தட்டு, கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்தட்டு. நீட்ல இப்ப காரூணியா இருக்குன்னா, நீட்ல அது இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, SRM மெடிக்கல் காலேஜ்னா நான் கிறிஸ்தவனை தான் சேர்ப்பேன் சொல்லலாமா? முஸ்லீமை தான் சேர்ப்பேன் முஸ்லீம் சொல்லலாமா? இவன் போராட்டம் பண்றான்.
ஃபரூக் அப்துல்லா சொல்றாரு, நீ கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வா. அவங்க ஃபோர்ஸபிளா வரையில. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள். அந்த பிள்ளைகள் தான் படிப்பாங்க. இந்துக்கள் மைனாரிட்டி அங்க. அதுல 8, இது 42. குஜராத்தில் எல்லாம் முஸ்லீமா படிக்க முடியுது? உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீமா படிக்க, அப்ப எல்லா முஸ்லீம் போராடலாமா? என்ன பேசுறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நிலை காஷ்மீரில் மருத்துவக் கல்லூரியில் வைஷ்ணவ மெடிக்கல் காலேஜில் ஏற்பட்டிருக்கிறது. இங்க கொடூரமாக கரீம், அக்ரம் மற்றும் அவருடைய மாமா இந்த 3 பேரும் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டதுக்காக சாகும் வரை ஆயுள் தண்டனை. தோழர்களே, அறிவுக்கு ஏதாவது புலப்படுதா? ஏதாவது புலப்படுதா உங்களுக்கு? இந்த தேசம் எங்க போயிட்டு இருக்கப்பா? ஒரு மாட்டு இறைச்சி உலகம் ஃபுல்லா இருக்கிறான். இந்தியாவில் அல் பேக், அல் ஹரம், அல் அக்ஸா ஏதோ ஒரு பேர்ல ஏராளமான மாட்டு இறைச்சியை உலகம் முழுவதும் சப்ளை பண்றான். அமெரிக்காவுக்கு பேக்கா இந்தியாவிலேருந்து போகுது, யுஏஇக்கு போகுது, சீனா, எல்லா நாடுகளுக்கும் இந்தியா எங்கெல்லாமோ அனுப்புறான். இந்தியா மிகப்பெரிய அந்நிய முதலீட்டை பெற்றுக்கொள்வது மாட்டு இறைச்சியில, எக்ஸ்போர்ட்ஸ்ல, பீஃப் எக்ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப பெண் மாடை கொலை தின்னால் படுகொலை செய்யப்படுவாய், உன் வாழ்க்கையை அழிச்சிருவோம். ஆனா மாட்டை அறுத்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய பண்ணுவோம். அது மாடுனா எல்லாமே அறுக்கப்படும். பசுவும் பார்க்க மாட்டான், மாடும் பார்க்க மாட்டான், அதெல்லாம் கிடையாது. காசை கொடுத்து அறுத்துக்கிட்டு இருப்பான். அது அறுக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா அதுலதான் பெரிய சிக்கல் சார். அல் பேக், அல் ஹரம் என்னெல்லாமோ ஒரு பேரை வச்சிருக்கீங்கள, உள்ள போய் பார்த்தா ஒருவனும் முஸ்லீம் கிடையாது. அவ்வளவும் பனியாக்கள், மார்வாரிகள், இன்னும் அவ்வளவும் பெரும் பெரும் உயர் சாதி இந்துக்கள் தான் இந்த அல்பேக்குங்கிற பேர்லையும், அல் ஹரம் எக்ஸ்போர்ட்டுங்கிற பேர்லையும், அல் அக்ஸா என்ற பேர்லையும் என்னெல்லாமோ நடத்திக்கிட்டு இருக்கிறான். அல் அரேபியாங்கிற பேர்லையும் அவ்வளவு உயர்தர பனியா, மார்வார், ஜெயின் கும்பல்கள் தான் உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்றான். ஆனா அங்க பேர் முஸ்லீம் பேர். இது ரொம்ப நாளைக்கு நடக்காது தோழர்களே. நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். இந்த சோலங்கி ஃபேமிலி அஃபண்டர்ஸ், they got a fear about itself. they more apprehensions. இந்த அஃபண்டர்ஸ் அவர்களுக்கு மத்தியில் பெரும் கலக்கமும் அச்சமும் பீதியும். இதுதான் இந்தியா. மாட்டிறைச்சி சாப்பிட்டதற்காக 18 லட்சம் ரூபாயை கட்டி 30 வருஷம் உள்ள இருக்கணும், ஆயுள் தண்டனை. இதை பாராட்டுகிற பாஜக, ஹிஸ்டோரிக்கல் வெற்றி என பாஜக, விஸ்வ ஹிந்து பரிஷத், சிம்ம வாகினி, அனுமன் சேனா, RSS, இதனால ஒரு பெரிய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிட்டு வரலாற்று வெற்றி என்றெல்லாம் பேசுகிற இவர்களுக்கு என்ன முடிவு வரும்? நீட் இந்தியாவில் அனைவருக்குமானது. ஆனா அந்த நீட்டில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தை காட்டி 42 பேருக்கு இடம் மறுக்கப்படுகிறது. கேட்டா நாங்க இந்து இதுல பேச மாட்டோம். நீட்டு அதெல்லாம் தூக்கி போடுப்பா. ஃபரூக் அப்துல்லா சொல்றப்ப கோர்ட்ல போய் வாங்கிட்டு வாங்க. என்ன நடக்குது? இதுதான் இந்தியா. ரொம்ப வருத்துகிறேன் ஒரு செய்தியாளனாக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.